அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று மின் உற்பத்தி அலகு 3 மூன்றாவது அலகு தொடர்பாக பார்க்க இருக்கு. இப்ப நாங்கள் மின் உற்பத்தி எங்களுக்கு தேவையான கரண்டை எப்படி உற்பத்தி செய்யறோம், நாங்க எதற்காக மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம், அத எங்க இருந்து மின்சாரத்தை பெற்றுக் கொடுப்போம். அதான் மின் உற்பத்தி. இப்போ ஒரு நாள் தொடங்கி முடிகிற வரை நாங்க நிறைய வேலைகள்ல ஈடுபடுறோம். அந்த வேலைகளுக்காக அல்லது உபகரணங்களுக்காக அந்த கருவிகளுக்கு என்ன செய்யறோம், சக்தி ஒன்றை வழங்குகிறோம். இப்ப உதாரணமாக நாங்க போன் பார்க்கிறோம். அப்ப போனை பார்க்கிறோம், போனை பாவிக்கிறோம். அந்த தொலைபேசி இயங்குவதற்காக அதை நாங்கள் சார்ஜ் பண்ண வரும். அதாவது அதற்கு மின்சக்தியை வழங்கி சேமித்து அதனுடைய பேட்டரிகள்ல வைத்திருந்தால் அதை நாங்க பயன்படுத்த முடியும். அப்ப அன்றாட வாழ்க்கையில் மின் நமக்கு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது பாருங்க. இப்ப நாங்க வாட்ச் கட்டி இருக்கோம். வாட்ச் கட்டி இருக்கிறோம்னா வாட்ச் சும்மா இயங்குமா? அதற்கு ஒரு பேட்டரி தேவை. பேட்டரி எதற்காக வச்சிருக்கிறோம்? அதற்கு தேவையான கரண்ட் அல்லது அதற்கு தேவையான ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு கடிகாரத்துக்கு நாங்க பயன்படுத்தி பேட்டரி போட போறோம். கடிகாரத்துக்கு பேட்டரி போட போறோம். அது நீங்க கையில கட்டுற சிறிய வாட்சாக இருந்தா சரி, நீங்கள் வால்ல மாட்டி இருக்கிற பெரிய சுவர்ல போடுற பெரிய வாட்சாக சரி, எந்த கடிகாரமா சரி, வால் குழக்காரத்தால உங்களுக்கு அதுக்கு பேட்டரி போட வேண்டிய தேவை இருக்கிறது. சரியா? அதே போல இப்ப நீங்க சைக்கிள்ல போறாங்களா இருந்தா உங்களுக்கு சில சமயம் கிளாஸ் முடிய லேட் ஆகும். 6 மணி 6:15 போனால் இருட்டுகிற நேரம். அப்ப உங்களோட சைக்கிள்கள்ல முன்னுக்கு மீன் விளக்கு பொருத்தப்பட்டிருந்தா நீங்க சைக்கிளை நன்றாக மிதிக்கும் போது விரல் பண்ணைக்குள்ள நன்றாக வெளிச்சம் வருகிறது. அப்ப துவிச்சுக்கிற வண்டியினுடைய மின் விளக்கு எரிய வேண்டும் இருந்தா அதுக்கு தேவையான மின்னை நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். சரியா? அத போல வீட்டுல பாவிக்கிற ரைஸ் குக்கர், சரி, அயன் பாக்ஸ் அயன் பண்றதுக்கு ஹீட்டர், சரியா, இந்த மாதிரி போனுகள், லேப்டாப், டிவி, நிறைய திங்ஸ், மின் விசிறி, எங்களுக்கு குளிரூட்டிகள், அதை விட எங்களுக்கு நிறைய சாமான். இன்னைக்கு ஒரு வீட்டுல மின் சாதனம் ஒன்று பயன்படுத்தாம என்று யாருமே பெரும்பாலும் குறைவுகளாகலும் வறிய கஷ்டப்பட்டவர்களை தவிர பெரும்பாலான வீடுகள்ல கடைசி ஒரு செல்போனாவது இருக்கு அல்லது ஒரு லைட்டாவது இருக்கு. டோர்ச் லைட்டோ ஏதோ ஒன்று வைத்திருப்பார்கள். அதாவது கரண்ட்ல யூஸ் பண்றது ஏதோ ஒன்று. சில இடங்கள்ல கரண்ட்டும் இல்லாதவே விளக்குல இருக்கிற ஆக்களும் இருக்கணும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். ஆனா மின்சக்தியே உச்ச அளவுல பயன்படுத்துறவர்களும் இருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மின்சக்தியானது மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படும். அப்ப அதை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு கருவி இருக்க வேண்டும். சரி, அதாவது அந்த சக்தியை உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு கருவியோ ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் தானே. அந்த மின்னை உற்பத்தி செய்யற துணை சாதனங்களை எப்படி சொல்ற? மின் முதல்கள். மின் முதல்.
மின்னை உற்பத்தி செய்பவை மின் முதல்கள் என்று அழைக்கப்படும். சரியா? அப்ப அன்றாட வாழ்வில மின்னை உற்பத்தி செய்வதற்காக துணை சாதனங்கள் அல்லது கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன என்றால் அவை மின் முதல்கள். இப்ப உதாரணமாக கோல்குல கொண்டுக்கு மின் சக்தி தேவைப்பட்டால் நாங்கள் பேட்டரியை பயன்படுத்தினால் அந்த பேட்டரி தான் மின் முதல். மின்னை உற்பத்தி செய்யும் பேட்டரி தான் என்ன செய்யுது? மின்னை உற்பத்தி செய்து கொடுக்கிறது. ஆகவே அது மின் முதல் என்று சொல்லப்படும். சரியா? அப்ப எங்களுக்கு பேட்டரி என்பது ஒரு மின் முதல். ஆகவே பேட்டரியிலையும் வெவ்வேறு விதமான பேட்டரிகள் இருக்கு. சரியா? இப்ப உதாரணமாக பாருங்க, ஒரு கார் பேட்டரி வித்தியாசம், டோர்ச் லைட்டுக்கு போடுற பேட்டரி வித்தியாசம், சிறிய கையில கட்டுற மணிக்கூடுக்கு போடுற பேட்டரிகள் வித்தியாசம். அப்ப எங்களுக்கு உற்பத்திக்கு ஏற்ப மின் முதல்களை நாங்க வித்தியாசப்படுத்தலாம். மின் முதல்கள் என்னது? மின்னை உற்பத்தி செய்வை. சரியா? அப்ப நாங்க பார்க்கிற சில மின் முதல்கள் ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் மூலம், அதாவது இரசாயன மாற்றத்தின் மூலம் மின்சாரம் உற்பத்தி ஆகும். அப்ப அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது இரசாயன மாற்றம் ஒன்று அங்க நடந்து அதன் மூலம் கரண்ட் உருவாகி இருந்தால், இப்ப யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், நீங்க உங்க வீட்டுக்கு வார கரண்ட யோசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு அரசாங்கத்தால எல்லா வீடுகளுக்கும் 240 வோல்டேஜ் கரண்ட் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, அப்ப அது வந்து கரண்ட் உற்பத்தியாகி பெரிய இடத்துல இருந்து எல்லா வீடுகளுக்கும் பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருது. ஆனால் இப்ப நீங்க சாதாரணமா உங்களோட கையில கட்டுற வாட்சுக்கு நீங்கள் எங்க இருந்து அதுக்கு கரண்ட் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப பேட்டரிக்குள்ள என்ன இருக்கிறது? அப்ப கரண்டை எது தோற்றுவிக்குது? பேட்டரிக்குள்ள இருக்கிற என்ன பொருட்கள்ல இருந்து அந்த கரண்ட் வந்து உருவாகுதுன்னா ஒரு பேட்டரிக்குள்ள இருக்கிற இரசாயன பதார்த்தங்கள். நீங்க ஒரு பேட்டரிய எடுத்து அதை உடைச்சு உலர் மின்கலம்னு சொல்லுவோம். நார்மலாக பேட்டரி சில பேர் ரேடியோவுக்கு போடுவினோம் அல்லது ஏதாவது டோர்ச் லைட்டுகளுக்கு போடுற பேட்டரி ஒன்று எடுத்து அதனை உடைச்சு உள்ளுக்கு நாங்க வேற வேற அந்த பேட்டரிய வந்து உடைச்சிங்கன்னா உள்ள ஒரு கருப்பா ஒரு கார்பன் கோல் ஒன்று இருக்கும். சுத்தி வேற நாகத்தாள் இருக்கு, நாக உரை ஒன்றால மூடப்பட்டிருக்கும். அதுக்குள்ள கெமிக்கல் இரசாயன பதார்த்தங்கள் போடப்பட்டிருக்கும் அந்த பேட்டரிக்கும். சரி, அந்த இரசாயன பதார்த்தங்கள் தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றன. அப்ப அந்த பேட்டரி வந்து கொஞ்ச நாள்லயே என்ன செய்திடும்? அதுல இருக்கிற கரண்ட் ஃபுல்லா இறங்கிடும் இல்லையா? அதுக்கு பிறகு அந்த பேட்டரியை என்ன செய்திருவோம்? நாங்க தூக்கி போட்டோம். இப்ப நீண்ட நாட்களுக்கு அதை பயன்படுத்த இயலாது. இப்ப நீங்க வாங்குற ஒரு வாட்சை நீங்க சாகும் வரைக்கும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது கஷ்டம் தானே பிள்ளைகள்? எப்படியோ அது ஒரு கட்டத்துல ஓடாம நின்றும். சரியா? அப்ப அதுக்கு நீங்கள் பேட்டரியை மாத்த வேணும். இப்ப நீங்க போன்ல போட்ட மணி கூட இப்ப பார்த்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கும், சில சமயம் நின்றும். அப்ப அதுக்கு பேட்டரி நின்றுட்டா அதை கலட்டி நீங்கள் திரும்ப புதுசு மாத்த வேணும். ஆகவே பேட்டரிகள்ல கொஞ்ச நாளைக்கு வார மாதிரி தான் அந்த இரசாயன பதார்த்தம் செய்யப்பட்டிருக்கு. பிறகு அந்த பேட்டரியை நீங்க திருப்பி ஒன்றுமே செய்யலாம், அதை தூக்கி பிறகு போட வேண்டியது, குப்பையில போட வேண்டியதுதான். அதை நீங்க திருப்பி சார்ஜ் பண்ண இயலாது. சார்ஜர் லைட் வேண்டி வச்சிருந்தீங்கன்னா அது சார்ஜ் முடிஞ்ச உடனே நீக்கும், திரும்ப நீங்க சார்ஜ் பண்ணி பயன்படுத்த முடியும். ஆனால் பேட்டரிகள்ல அப்படி இல்லை. அதாவது ரசாயன பதார்த்தத்தின் மூலமாக மின் உற்பத்தி நடைபெற்றால் அங்க இருக்கிறது கொஞ்ச நாட்களுக்குத்தான் என்ன செய்யும்? மின்னை உற்பத்தி செய்யும். ஆகவே மின் முதல்கள்
இரசாயன பதார்த்தம் மூலம் மின்னை உருவாக்க முடியும். சரியா? கொண்டு இரசாயன பதார்த்தம் மூலம் மின் உற்பத்தி நடக்கிறது. உதாரணமாக நாங்கள் எளிய மின்கலத்தை குறிப்பிடலாம். எளிய மின்கலம், சிம்பிள் செல். எளிய மின்கலம், சிம்பிள் செல். நாங்கள் படிக்க போறோம் எளிய மின்கலத்தை. அதே போல உலர் மின்கலம். உலர் மின்கலம் என்று பேட்டரிகள். உலர் மின்கலத்தை நாங்க பேட்டரியத்தான் அப்படி சொல்றோம் தமிழ் வேர்டு. சரியா? அதே போல சேமிப்பு கலம். இவற்றில என்ன நடக்குதா? ஏதாவது கெமிக்கல் பதார்த்தம் உள்ளுக்கு இருக்கு, ரசாயன பதார்த்தம் உள்ளுக்கு இருக்கும். அந்த பதார்த்தம் வேலை செய்யற வரைக்கும் இந்த பேட்டரிகள் ஒர்க் பண்ணும். அதுக்கு பிறகு அது நின்று. சரி, அதை சொல்றது ரசாயன பதார்த்தம் மூலம் மின் உற்பத்தி. ரைட்டா? அப்ப மின்னை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு முறை இரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்து. அப்படி நாங்க பேட்டரிகளை உருவாக்க முடியும். அதே போல சில மின் முதல்கள் என்ன செய்யப்பட்டா சுழல்வதன் மூலம் அல்லது அசைவதன் மூலம். சரியா? சுழல்வதன் மூலம் அல்லது அசைவதன் மூலம் மின்னை உற்பத்தி செய்யும். இப்ப உதாரணம், முதல் சொன்ன மாதிரி சைக்கிள் டைனமோவை எடுத்துக்கொள்ளும். இப்ப அந்த சைக்கிள் டைனமோல எப்படி மின் உருவாக்கப்படுகிறது? அதாவது சைக்கிள் நீங்க ஓடேக்குள்ளதான் அந்த முன்னுக்கு இருக்கிற விளக்கு ஒளிரும். அப்ப அது எப்படி நீங்க ஓடேக்குள்ளதான் அது லைட் எரியுதால் நீங்கள் நன்றாக மெடல் பண்ணுவதன் மூலம், விதியை நன்றாக உழக்குவதன் மூலம் அந்த சைக்கிளினுடைய டைனமோ அதன் தலையை சுழறுகிறது. பாப்பீங்க, உங்களுக்கு டைனமோ தெரியும். டைனமோக்கு மேல ஒரு டப் இருக்கும். அந்த தலை சுழலும். தலை சுழல சுழல நீங்க அத டயரோட முட்டி விட்டு அதை நீங்க உலக்க உலக்க அந்த டயரோட சேர்ந்து அது சுழல். அது சுழலும் போது அல்லது அதை அசைப்பதன் மூலம் மின் உருவாக்கப்படும். சரியா? அப்ப அது சுழல்வதன் மூலம் அல்லது அசைவதன் மூலம் மின்னை உற்பத்தி செய்யும். அதே போல மின் பிறப்பாக்கும். அப்ப ரெண்டாவது மின்னை உற்பத்தி செய்யற முறையில மின் முதல்கள் சுழல்வதன் மூலம் அல்லது அசைவதன் மூலம், அதாவது நாங்க சுழலச் செய்து அல்லது நாங்க ஒரு வேலையை செய்து அதை மின்ன உருவாக்கும். சரியா? ரெண்டாவது மின் முதல் சுழல்வதன் மூலம் மின்னை உற்பத்தி செய்தல். அதுக்கு உதாரணம் சைக்கிள் டைனமோ.
இரண்டாவது உதாரணம் மின் பிறப்பாக்கி. சரியா? அப்ப இது மின்னை உற்பத்தி செய்கின்ற முறைக்கேற்ப மின் முதல்கள் என்ன செய்து வெவ்வேறு வகையில மின்னை உற்பத்தி செய்கின்றன. முதலாவது எப்படி மின்னை உற்பத்தி செய்து இரசாயன பதார்த்தங்களின் மூலம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்ப அதுக்கு உதாரணம் என்னென்ன? எளிய மின்கலம், உலர் மின்கலம், பேட்டரிகள், சேமிப்பு கலங்கள். அதே போல சில என்ன செய்யுது, மின் முதல்களே சுழலுவதன் மூலம் அல்லது அசைவதன் மூலமாக கரண்டை உருவாக்குகிறது. அப்ப அவை பாத்தீங்கன்னா சைக்கிள் டைனமோவும் மின் பிறப்பாக்கி. சரியா? அப்ப எங்களுக்கு ரெண்டாவது மின் முதல்கள் பற்றி பார்த்துருக்கு. சரியா? அப்ப மின்னி உற்பத்தி செய்யற முறைக்கு ஏற்ற மாதிரி நாங்க மின்கலங்களை வேறு வேறு வகையாக சொல்லலாம். பேட்டரிகள் சொல்லலாம், டைனமோக்கள் சொல்லலாம், அல்லது வேறு முறைகள்ல என்றால் சூரிய கலம். சூரிய கலங்களை பாருங்க, அதுல என்னென்ன கரண்ட் உருவாகுது? சூரிய கலம் என்று நாங்க சோலார் பேனல், சோலார் லைட் தெரியும் தானே பிள்ளைகள்? சூரிய ஒளி பட்டு அதிலிருந்து உருவாக்கப்படும். சூரியனினுடைய ஒளியானது அந்த சோலார் பேனல்ல பட்டு அதன் மூலம் மின் சக்தி உருவாகுதல். சூரிய ஒளியிலிருந்து மின் சோலார் லைட் சொல்லி அங்க வேறு முறையில பயன்படுத்தப்படுது. அங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது, சூரிய படலை நாங்க வச்சு சுழற்றுறதும் இல்லை. அப்ப அங்க என்ன நடக்கிறது என்றால், அங்க சூரிய கலங்கள்ல சூரிய ஒளி டிரெக்டா அந்த பேனல்ல பட்டு அங்க இருந்து மின் சக்தியானது உருவாக்கப்படுகிறது. அப்ப அதுவும் ஒரு மின்னை உற்பத்தி செய்கின்ற முறைதான். அது இந்த ரெண்டு மெதட்டுக்கையும் வராது. சரி, அது வேறு. அப்ப நாங்க மின்கலங்களையும் அந்த வெவ்வேறு வகையான மின்கலங்கள் தொடர்பாக நாங்க பார்ப்போம். சரியா? மின்னை உற்பத்தி செய்யறது தனிய பிள்ளைகள் கரண்ட உருவாக்குறதுன்றது நீர் மின்சாரத்துல இருந்துதான் ரெண்டு மட்டும் கிடையாது. அப்போ ஒரு மின்னை உருவாக்குறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சரியா? அப்ப அதுல மின்கலங்கள்ல நாங்க எலுமிச்சம்பழத்துல இருந்து கூட என்ன செய்யலாம்? மின்னை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். தரம் 6லயும் நாங்க அதை பார்த்திருக்கிறோம். சரியா? ஒரு தேசிக்காய வச்சு நாகத்தகடு செப்பு தகட போட்டு அதுல இருந்து கரண்ட் வருதா இல்லையா என்பதை நாங்க பார்த்திருக்கிறோம். அதே போல நாங்க அடுத்த வகுப்புல அதே ஒரு செயற்பாடை நாங்க பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் அதை விளங்கப்படுத்துவேன். அடுத்த வகுப்புல அந்த செய்முறையை நாங்கள் வீடியோவாக பார்ப்போம். அதுல உங்களுக்கு இன்னும் நன்றாக விளங்கக்கூடியதாக இருக்கு. அதே போல ஒரு எளிய கலம், அதாவது சிம்பிள் செல் என்று சொல்லுவோம். எளிய கலம் என்று சொன்னால் அது நாகத்தகடு செப்பு தகடை வச்சு ஏதாவது ஒரு அமிலத்துக்குள்ள அதை வச்சு நாங்க ஒரு முகவையில இருந்து லைட்டோட இணைச்சு அதுல இருந்து கரண்ட் வருதா இல்லையான்றத பாக்குறது. அப்ப அதையும் நாங்க அடுத்த வகுப்புல சல்பூரிக் அமிலத்தை பயன்படுத்தி நாகத்தகடு செப்பு தகட்டை வச்சு ஒரு எளிய கலத்தை எப்படி செய்தல் என்பது தொடர்பாக பார்ப்போம். அப்ப இப்ப நாங்க ஒரு எலுமிச்சம்பழத்தில இருந்து எப்படி மின்னை உற்பத்தி செய்வதற்கு சொல்லி பார்ப்போம். சரியா? அதுக்கு நாங்க என்ன எடுக்க வேணும்? எலுமிச்சம்பழம் நன்றாக பழுத்த ஒரு பழமாக இருந்தால் நல்லது. ஏன்னு சொன்னா நல்ல பழுத்த பழத்தில இருந்து நிறைய சாறு, எலுமிச்சையில சாறு தான் அங்க முக்கியமானது. காயா நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த காயில இருந்து பெருசாக சாறு கிடைக்கிறது. அதனால உங்களுக்கு அந்த செயற்பாடு வெற்றி அளிக்காமல்
அது உங்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ணாது. சில சமயம் அது உங்களுக்கு செய்து பார்க்க இடர்பாடுகளை என்ன செய்து நன்றாக ஒரு பழுத்த எலுமிச்சம் பழத்தை எடுக்கும். எலுமிச்சம் பழம் ஒன்றை எடுத்து எலுமிச்சம் பழத்துல நாகக்கட்டையும் செப்பு தகட்டையும் ஆட் பண்ணி கொள்ளும். நாகத்தகடு ஆயுள் கூடத்தில் சரியா? இப்ப இதுல ஒன்று நாகத்தகடு, மற்றது செப்பு தகடு. இது எலுமிச்சை. இப்ப இதுல இருந்து என்ன செய்ய போறோம்? 2 தொடுக்கும் கம்பிகள் எடுக்கும். தொடுக்குற கம்பி ரெண்டாயிரத்து சாதாரண வயர் கொடுக்கும். சரியா? 2 வயர்கள் எடுக்கும். தொடுக்கும் கம்பிகள். அந்த தொடுக்கும் கம்பியை எடுத்து அதுல நாங்கள் ஒரு மின்குமிழ் ஒரு மின்குமிழ் மின்குமிழ் தெரியுமா? பல்ப் போட்டு இணைச்சு வச்சிருக்கோம். பல்ப் போட்டு போடும். மின்குமிழ் ஒன்றை போடும். அதே போல ஒரு என்னது கரண்ட் வருதா இல்லையா ஒரு கல்வனும் மாறி குறிப்பிடப்பட்டிருந்தால் அது ஒரு கல்வனும் மாறி. இது வந்து சரி, இதுதான் ஒரு அந்த பரிசோதனையினுடைய ஒரு அமைப்பு. சரியா? மேல பார்க்க 2 தகடுகள் பயன்படுத்தப்பட்டது. என்னென்ன? ஒன்று நாகத்தகடு, இன்னொன்று செப்பு தகடு. சரியா? 2 தகடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு வினா வரலாம். எலுமிச்சம் பழத்திலிருந்து மின்னை உற்பத்தி செய்யும் செயற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் அல்லது உலோக தகடுகள் எவை? அப்ப இங்க என்னென்ன உலோக தகடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒன்று நாகத்தகடு, இன்னொன்று செப்பு தகடு. அப்ப ஒரு ஒரு பரிசோதனையை வச்சு எப்படி வினாக்கள் வரும் என்றதை பார்த்துக்கணும். அப்ப நீங்க புத்தகத்துல இதே படத்தை பார்த்திருப்பீங்க, இதே செயற்பாடை வாசித்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வினாவுக்கு எப்படி விடை எழுதுவதற்கு தெரியாது. இப்ப இந்த செயற்பாட்டில பயன்படுத்தப்படக்கூடிய உலோக தகடுகள் எவை என்பதுதான் கேள்வி. சரி, இதுல பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் நாகம் மற்றும் செப்பு என்பன. சரியா? அடுத்த வினாவாக இருக்கும் இந்த நாகத்தகடு மற்றும் செப்பு தகடு இதற்கு AB என்று அவர்கள் போடப்படும்.
A, B முனைகள், அதாவது எது பிளஸ் எது மைனஸ் என்று கேட்க, எது நேரான முடிவிடம், எது மறை முடிவிடம் என்று சொல்லி உங்களை கேட்கலாம். இதுல செப்பு தகடானது நேரான முடிவிடமாக இருக்கு. அதாவது பிளஸ் ஏற்ற முடிவிடம். நேர் எது செப்பு பிளஸ் நேர் ஏற்றம் கொண்டதாக இருக்கு. அதே போல நாகத்தகடானது மறை ஏற்றம், மறை முடிவிடம். உங்களுக்கு கேட்கப்படுகின்ற அடுத்த கேள்வியாக, எலுமிச்சம் பழத்திலிருந்து மின்னை உற்பத்தி செய்கின்ற பரிசோதனையில் பின்வரும் முடிவிடங்களை குறிக்க. ஒன்று A என்ன முடிவிடம், B என்ற என்ன முடிவிடம். A யினுடையது மறை முடிவிடம், B யினுடையது நேர் முடிவிடம் நீங்கள் குறிப்பிட வேண்டும். சரி, அல்லது மறை முடிவிடம் நாகத்தகடு, நேர் முடிவிடம் செப்பு என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். சரி, அதாவது திருத்தமாக பதில் நீங்க போட வேண்டும். கன்ஃபியூஸா இருக்கக்கூடாது. வாசிக்கிறது எழுதினவங்களுக்கு சரி, திருத்தமான ஆன்சராக இருக்க வேண்டும். சரியா? அலட்டி அலட்டி எல்லாம் எழுதக்கூடாது. ஒரே ஆன்சர் மறை முடிவிடம் அல்லது இந்த குறியீடு போட்டு நாகத்தகடு பிளஸ். சரி, அப்ப திருத்தமாக முடிய எழுதி படலாம். அடுத்தது, இந்த தகடுகள் ஒன்றோட ஒன்று தொடுகையுறாத நாங்க இந்த எலுமிச்சம் பழத்துக்குள்ள அமிழ்த்தி வைக்கிறோம். அடுத்தது, அந்த தகடுகளோடு நாங்க தொடுக்கிற கம்பியை இந்த செயல்பாடை நாங்க பூர்த்தி செய்யறது. சரி, இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டு பல்புக்கு கல்வனமானிக்கு ஒன்னு இதை நாங்க இந்த எலுமிச்சம் பழத்துல 2 தகடுகளையும் என்னது உட்செலுத்தியும் அவதானம் என்ன என்றது. அடுத்த கேள்வி, மேற்படி செயற்பாட்டில் உங்களுடைய அவதானம் என்ன? அப்ப நீங்க செய்யற செயற்பாடு சரியானதாக இருந்தால், அதாவது நீங்க நேர்மறை முடிவிடங்களை கரெக்டா வச்சிருந்து நாகத்தகடு சப்பு தகடு சரியாக நீங்க எலுமிச்சம் பழத்துல உட்செலுத்தி இருந்தால் மின்குமிழ் ஒளிர்வதை காணலாம். லைட் போட்டுத்தானே, இந்த பேட்டரி போட்டுத்தானே இருக்கிறது, அதாவது மின்குமிழ் போடப்பட்டிருக்கிறது தானே. அப்ப அங்க கரண்ட் வந்திருந்தா மின்குமிழ் ஒளிரும், மின்குமிழ் ஒளிரும். நான் நிறைய தடவை சொல்றேன்னா, அவதானம் என்ன என்று கேட்டிருந்தால் நீங்கள் பார்த்தது என்ன, நீங்கள் கேட்டது என்ன, அவதானிப்பு. சரியா? அவதானிப்பு என்ன என்றுதான் நீங்கள் எழுதிக்கொள்ள வேண்டும். சரியா? அப்ப பாருங்க, இதுல நீங்க ஒரு பல்ப் இருக்கிறத பாக்குறீங்க, அல்லது வேறு எந்த பரிசோதனைகள் இந்த மாதிரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருந்தோ, அல்லது உங்களுக்கு ஒரு பௌதிகவியல்லையோ தரப்பட்டிருந்தால் பார்த்து கொள்ளுங்க. இந்த லைட், இந்த மின்குமிழ் வந்திருந்தா நீங்க எழுதி கொள்ள வேணும். என்னது? எங்களுக்கு அவதானமாக இது இந்த மின்குமிழ் ஒளிர்வதை காணலாம். அவதானம் மின்குமிழ் ஒளிர்வதை காணலாம் என்று எழுத வேண்டும். அதே போல பாருங்க, அடுத்ததாக என்ன அவதானத்தை பார்க்க முடியும்? இந்த கல்வனோமானி என்னத்துக்கு வச்சிருக்கிறோம்? கல்வனோமானி மின்சாரம் வந்திருந்தால், மின் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தால் அதனூடாக கரண்ட் ஓடும். எதுக்கால? இந்த தொடுக்கும் கம்பியினூடாக கரண்ட் வரும். அந்த கரண்ட் வந்திருந்தால் கல்வனோமானி அசை, இந்த கல்வனோமானின்ற முள் அசைகிறத பார்க்கலாம். சரியா? அப்ப
2 அவதானங்கள் சொல்லியிருக்கு. ஒன்று என்னது, மின்குமிழ் ஒளிர்வதை காண முடியும். இன்னொன்று என்னது, கல்வனோமானி அசைகிறதையும் பார்க்க முடியும். சரியா? அது அவதானமாக இருக்கிறது. உங்களுக்கு அதுல சில வேளை இந்த ஜி என்பது கல்வனோமானி என்று நான் இதுல தரப்பட்டிருக்கிறது, அல்லது அவர்கள் அதற்கு எக்ஸ் என்ற ஒரு குறியீட்டை எக்ஸ் என்கின்ற உபகரணத்தை இனம் காண்க என்று சொல்லி உங்களுக்கு எக்ஸ் என குறிப்பிடப்பட்டுள்ள உபகரணத்தை இனங்கண்டு எழுதுங்க. ஆய்வு கூடத்துல காணப்படுகிற உபகரணம். அப்ப அதுல நடுவுல ஜி என்ற எழுத்தை பார்த்திருந்தா நீங்க எழுத வேணும் கல்வனோ மானி. கல்வனோ மானி என்று எழுத வேணும். அதே மாதிரி அடுத்ததாக இந்த செயற்பாட்டுல எப்படி உங்களுக்கு கரண்ட் உருவாகுது, அதாவது எலுமிச்சம்பழத்தில இருந்து எப்படி கரண்ட் உருவாகுதுன்னு சொல்லி கேட்கலாம். எலுமிச்சம்பழத்துக்குள்ள இருந்து எப்படி வருதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அப்ப எலுமிச்சம்பழத்துக்குள்ள என்ன இருக்கிறது, எலுமிச்சையினுடைய சாறு. அப்ப எலுமிச்சையினுடைய சாறுல அமிலத்தன்மை காணப்படுது. எலுமிச்சையினுடைய சாற்றில் அமிலத்தன்மை காணப்படுகிறது. ஆகவே அந்த அமிலத்தன்மையினாலதான் எங்களுக்கு கரண்ட் உருவாக்கி இருக்கு. சரியா? ரைட். அப்ப இதுதான் ஒரு எலுமிச்சம் பழத்திலிருந்து மின்னை உற்பத்தி செய்வதற்கான ஒரு பரிசோதனை அமைப்பு. அப்ப இதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு எப்படி விடை அளிக்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். அப்ப பாருங்க, நாங்க இன்றைக்கு படிச்ச விஷயத்த முதல்ல இருந்து மீட்டு நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது மின் உற்பத்தி தொடர்பானது, அதாவது அலகு 3. சரியா? அலகு 3 தொடங்கி இருக்கிறோம். மின் உற்பத்தியில அன்றாட வாழ்க்கையில் மின் உற்பத்தியானது எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் வீடுகளில் மின்சாரத்தை அதிக அளவில் பயன்படுத்துகின்றார்கள். சரியா? அப்ப மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற மின் உபகரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரைஸ் குக்கர், அதே போல வீட்டுல பயன்படுத்துகின்ற மீன் விசிறி, குளிர்சாதன பெட்டி, ஹீட்டர், அயன் பாக்ஸ், ஃபேன், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் நீங்க போட்டு கொள்ளலாம். அது உங்களுக்கு தெரியும். அதே போல மின் முதல்கள் தொடர்பாக நாங்க பார்க்கிறோம். மின் முதல்கள் என்று சொன்னா அங்க இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டும். அவைதான் மின் முதல்கள். இப்ப ஒளி முதல் என்றா படிச்சிருப்பீங்க தானே, ஒளியை உருவாக்குபவை. ஒலி முதல்கள் என்றா என்னது, ஒலியை உருவாக்குபவை. அப்ப மின் முதல்கள் என்றா என்னது, மின்னை உருவாக்குபவை என்று பார்க்க. சரியா? அதே மாதிரி மின்னை உற்பத்தி செய்யற முறைக்கேற்ப அவற்றை நாங்க பிரிச்சு பார்க்கலாம். அதாவது சில மின் முதல்கள்ல கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது இரசாயன மாற்றம் நடக்கிறதன் மூலம் மின் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு உதாரணம் எளிய மின்கலம், உலர் மின்கலங்கள், சேமிப்பு கலங்கள் என்று பார்த்திருக்கு. அப்ப உலர் மின்கலங்கள் என்றது சாதாரண பேட்டரிகள். அந்த பேட்டரிகள்ல இருந்து என்னது மின்சாரம் எப்படி உருவாக்கப்படுகிறது, அந்த பேட்டரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இரசாயன பதார்த்தத்தின் மூலம்தான். அப்போ ஒரு பேட்டரியை நீங்க உடைச்சு அதற்கு உள்ள இருக்கிற பதார்த்தங்களை பார்த்திருந்தா உள்ளுக்கு கெமிக்கல்ஸ் இருக்கு என்பது தெரியும். அதை நாங்க ஒரு தடவை தான் யூஸ் பண்ண. சரியா? அதே மாதிரி சில மின் முதல்கள் சுழலுவதன் மூலம் அல்லது அசைறதன் மூலம் மின்னை உருவாக்கும் என்று பார்த்திருக்கு. அப்ப அதுக்கு உதாரணமாக நாங்க சைக்கிள் டைனமோவை சொல்லலாம். அதே போல மின் பிறப்பாக்கிகளை கூற முடியும்.
ரெண்டிலையும் அதனுடைய தலையை சுழற்றுறதன் மூலமாக சைக்கிள் டைனமோல இருந்து நாங்க கரண்டை உருவாக்க முடியும். சரியா? இப்ப சில சமயம் பழைய காலங்கள்ல சைக்கிள் பெடல உலக்கியே ரேடியோ அல்லது டிவி இதற்கான கரண்ட்டை வந்து எடுத்திருக்கிறோம். பேட்டரியோ இந்த மின்பரப்பாக்கிகள்ல இணைக்கப்படும். சரி, அப்ப உற்பத்தி செய்யற முறைக்கு நாங்க பேட்டரி வகைகளை பிரிச்சிருக்கிறோம். சரியா? அதே மாதிரி சூரிய கலங்களின் மூலமும் மின்னை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். சூரிய கலங்களில் எப்படி மின் உருவாகிறது? அவை சோலார் பேனல்கள்ல நாங்க சூரிய வெளிச்சத்துக்கு கிட்ட கொண்டு போய் கேட்க அல்லது சூரிய வெளிச்சத்துல நாங்க அந்த சோலார் பேனலை போட்டேக்கல சூரியன் ஒளி வந்து படுகிறது, அதில இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. சரியா? அப்ப பாக்குறோம் அது வேறு முறைகள்ல இருந்து உருவாக்குது. அதாவது அது அசைறதன் மூலமும் அல்ல, அங்க கெமிக்கல் ரியாக்ஷனும் அல்ல, அது வேறு வகை. சரியா? அதே போல நாங்கள் இறுதியாக பார்த்து கொண்ட விடயம் எலுமிச்சம் பழத்தில இருந்து மின்னை உற்பத்தி செய்கின்ற செயல்முறை. அப்ப இதுல நாங்க என்ன பார்த்திருக்கிறோம்? 2 தகடுகளை எடுத்து, ஒன்று நாகத்தகடு, மற்றையது செப்பு தகடு. அந்த 2 தகடுகளும் ஒன்றுடன் ஒன்று துட்டாதவாறு அதை நாங்கள் எலுமிச்சம் பழத்துக்குள்ள உட்செலுத்தி எடுக்கிறோம். அடுத்ததாக தொடுக்கும் கம்பியை எடுத்து அந்த தகடுகளோட இணைச்சு அதை கொண்டு வந்து கரண்ட் வருதா இல்லையா என்பதை அவதானிப்பதற்காக கல்வனோமானிட்ட நினைச்சு அதோட நாங்க ஒரு மின் குமிழையும் இணைச்சிருக்கிறோம். கரண்ட் வந்தா ஒளிர்வதை பார்க்கலாம். அப்ப இந்த செயற்பாட்டினுடைய அவதானம் என்னவாக இருக்கிறது? இந்த செயற்பாட்டிலிருந்து கரண்ட் உருவாகி இருந்தா கல்வனோமானியம் செஞ்சிருக்கும், அதே போல மின் குமிழ் ஒளிர்ந்து இருக்கும். சரியா? அப்ப மேற்படி செயற்பாட்டின் அவதானங்களை நீங்க எழுதி கொள்ளலாம். அதே போல வேற என்ன வினாக்கள் இதுல கேட்கக்கூடும்? என்னென்ன தகடுகள் பயன்படுத்தப்பட்டது? இதுல மின்சாரம் வருவதை உறுதிப்படுத்துறதுக்காக பயன்படுத்த எக்ஸ் என்றது உபகரணத்தின் பெயர் என்ன? அல்லது இந்த எக்ஸ் என்ற உபகரணத்தின் பயன்பாடு என்ன? பயன்பாடுன்னு சொன்னா அதை எதற்காக பயன்படுத்துதான் பயன். அப்ப கல்வனோமானியை நாம் எதற்காக பயன்படுத்துகின்றோம்? மிகச்சிறிய மின்னோட்டங்களை அடப்பதற்காக. இப்ப நீங்க எலுமிச்சம்பழத்தில இருந்து கரண்டை உருவாக்குறது மிக மிக அதிக அளவு கரண்ட் வரும் எதிர்பார்க்கிறார். சில சமயம் அதுல மின்குமிழை ஒளிர வைக்கக்கூடிய அளவுக்கு கரண்ட்டும் வர்ற அளவுக்கு இருக்காது. இப்ப 2-3 எலுமிச்சம்பழத்தோட நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தா சில சமயம் அது ஒளிர்றத பார்க்க முடியும். இப்ப பாக்குற எங்களுக்கு மிகச்சிறிய மின்னோட்டத்தை அளக்கிறது கல்வனோமானி சிறப்பானது. இப்ப உங்களுக்கு கேள்வியாக எதற்காக கல்வனோமானியை பயன்படுத்துகிறோம் அல்லது எக்ஸண்ட உபகரணத்தை இங்க பயன்படுத்துறது என்ற நோக்கம் என்ன அல்லது காரணம் என்ன என்று கேட்டிருந்தால் அதற்கு விடை என்னது? மிகச்சிறிய மின்னோட்டங்களை அளப்பதற்காக. அப்ப எலுமிச்சம்பழத்தில இருந்து எப்படி எங்களுக்கு கரண்ட் கிடைக்கிறது? எலுமிச்சம்பழத்தில உள்ள சாறு. அப்ப அந்த சாறுல என்ன இருக்குது? எலுமிச்சம்பழத்துக்குள்ள அமிலம். எலுமிச்சம்பழத்துக்குள்ள அமிலத்தன்மையான சாறு இருக்கிறது. அந்த சாறு மூலம் எங்களுக்கு என்னது? நீங்கள் யோசிக்கலாம் இல்லை, அந்த 2 தகடுகளும் ஒன்றுடன் ஒன்று முட்டவும் இல்லை, ஆனா இஞ்சால வார வயர் வந்து சுற்றி ஃபுல்லா வந்து கனெக்ஷன் கொடுத்திருக்கு. அப்ப எலுமிச்சம்பழத்துக்கு இந்த 2 தகடுகளுக்கும் இடைவெளி இருக்கு. இப்ப எங்களுக்கு கரண்ட் வந்து வர வேண்டுமாக இருந்தால் ஒரு சுற்று பூரணமாக மூடிய நிலையில இருக்க வேண்டும். அப்ப இது 2க்கும் இடையில எது ஜாயின் பண்ணுது? இந்த கரண்ட் வந்து சுத்தி ஓடினாத்தான் பிள்ளைய அது வேலை செய்யும். அப்ப அந்த 2க்கும் இடையில என்ன இருக்கிறது என்றால்
அது ரெண்டுக்கும் இடையில தேசிக்காயினுடைய சாறு இருக்கிறது. அந்த சாற்றின் மூலம் இந்த ரெண்டு தகடுகளுக்கு கனெக்ஷன் ஆகும். சரியா? அப்ப அதன் மூலம் மின்னானது உருவாக்கப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் மின் உற்பத்தி செயல்முறையில மின்னை உற்பத்தி செய்பவை மின் முதல்கள், இரசாயன பதார்த்தங்களின் மூலம் மின்னை உற்பத்தி செய்பவை மற்றும் அசைவதன் மூலம் மின்னை உற்பத்தி செய்தவை பார்த்திருக்கிறோம். இதுல நாங்கள் 2 வினாக்களை பார்ப்போம். முதலாவது, மின் முதல்கள் என்றால் என்ன? இரண்டாவது, ரசாயன பதார்த்தம் மூலம் மின்னை உற்பத்தி செய்வதை இந்த 2 வினாக்களுக்கும் உங்களால விடையளிக்க முடியும். அதே போல மூன்றாவது, எலுமிச்சம் பழத்திலிருந்து மின்னை உற்பத்தி செய்ய செயற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட தகடுகள். 3 வினாக்களுக்கும் உங்களால விடையளிக்க முடியுமாக இருந்தால் உங்களுக்கு இன்றைய பாடம் விளங்கி இருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா நாங்கள் அடுத்த வகுப்பில அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இதோட நான் வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ.